ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாட் வச்சுருக்கேன்னா, ஸோ இதில் வந்து நான் இந்த வாட்டி கொரியாண்டர் சீட்ஸ் போட போகிறேன். அண்ட் இந்த தொட்டியில் வந்து மேத்தி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நல்ல பாட்டிங் சாயில் வாங்கி அதை வந்து இந்த மாதிரி 2 தொட்டிலையும் போட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன். ஸோ தட் அந்த தண்ணி வந்து சாயிலில் ஃபுல்லாக இறங்கி நல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக இதுவாகும். ரொம்ப சொதன்னு தண்ணியில் ஊறணுங்கிறது இல்லை, பட் லைட்டாக அந்த வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஊற்றி ஒரு 5 to 10 minutes போல் வச்சுருவேன் நான். அதுக்கப்புறமா நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை போடலாம். நான் வந்து சில சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லி வரையை எடுத்து ஊற வச்சு ஓவர் நைட்டு மார்னிங் எடுத்து அதை தேய்ச்சி போடுவேன். அது சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரமாட்டேங்கிறது. ஸோ அதனால் இந்த வாட்டி சரி கடையிலேருந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அதாவது இந்த பிளான்டிங் செக்ஷன்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷன்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறோம். க்ரஷ் பண்ணால் அது 1க்கு 2 உடஞ்சிரும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த தொட்டியில் சாயில் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்படி நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். இது நான் என்னோடய ப்ரீவியஸ் கார்டன் வீடியோஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். பட் சும்மா நான் அந்த வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் இது இந்த வருஷத்தோட ஃப்ரெஷ் சாயில் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி அதை ஃபுல்லாக போட்டுக்கிறோம். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அடர்த்தியாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி நிறைய வரும். ரொம்ப இடம் விட்டு போட்டேன்னா லைக் கொஞ்சமாக தான் வரும், அகலமாக போகும். ஸோ இதுனா நல்லா அடர்த்தியாக கொத்தமல்லி கட்டு மாதிரி அழகாக நல்லா வரும். அதுக்கப்புறம் ரொம்ப அமுக்காமல் ஜஸ்ட்டு அது மேலே நீங்கள் வந்து சாயிலை அப்படி லைட்டாக தூவணும். தூவிட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னா அந்த போட்ட சீட்ஸ் வந்து நல்லா செட் ஆகிடும். இதை வந்து டெய்லி கொஞ்சம் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே வரணும், அந்த கொத்தமல்லி எழுந்து வர வரைக்கும். ஸோ அது ஆனால் ரொம்ப தண்ணி விட்டு அதை சொதன்னு ஆக்கிட்டோன்னாலும் அந்த கொத்தமல்லி இதில் வரையெல்லாம் அழுகி போயிடும். ஸோ அதனால் பார்த்து தண்ணி ஊற்றணும். இது வந்து நான் வெந்தயத்தை வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ இதையும் அந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு தொட்டியில் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். இதுவும் அதே தான். ஜென்ரலாகவே மேத்தி வந்து கிடுகிடுன்னு வளர்கிற செடி அது. அண்ட் நல்ல அடர்த்தியாகவே வளரும். ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கீரை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடர்த்தியாக போட்டுட்டேன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு நம்ம ஊர்லலாம் நம்ம போனால் வெந்தயக்கட்டு கீரைக்கட்டு வாங்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி நல்லா வருங்க. ஸோ ஆற்றுலையே வளைச்ச வெந்தயக்கீரையை சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் நான் வந்து இந்த மாதிரி சாயில் இதுக்கு மேலேயும் போட போகிறேன். இதையும் ரொம்ப அமுக்கெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி மேலே சாயில் போட்டு லைட்டாக பேட் பண்ணால் போகிறோம். அதுவே வந்து நல்லா செட் ஆகிக்கும். ஸோ அது நல்லா செட் ஆன அப்புறமா திருப்பியும் அதில் நம்ம வந்து வாட்டர் ஊற்றி 2த்துலேயும் கொஞ்சம் அதை மேலே மண் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மண் சாயில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப அமுக்காமல் லைட்டாக பேட் பண்ணால் போகிறோம். ஏன்னா அது அப்புறம் என்ன ஆகும்னா சீடு வந்து ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டு வெந்தயக்கீரை எழுந்து வரும்போது சரியாக ஈவனாக வராது. ஸோ ஒரே லேயரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்மளோட 2 தொட்டிலையும் ரெடி ஆகிடுது. ஸோ மேலே நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஸோ மேலே போட்டிருக்கிற அந்த சாயிலுக்கு வாட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாட்டரை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே வச்சோன்னாக்க இந்த தண்ணியெல்லாம் அடியில் போயிடும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி வந்து ஓவர் வாட்டர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கொத்தமல்லியை நான் வந்து ஜென்ரலாகவே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தொட்டி இருக்கிறதுனால இந்த தொட்டியில் அடியில் வாட்டர் போட்டிருக்கேன், அந்த ரெட்டு கலர் தொட்டிலையும். அதை வந்து பெரிய அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்க போகிறேன். அண்ட் அதில் வந்து அதை மேலே வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் பவுல், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ வைக்கலாம். நீங்கள் ஃபோம் கப் வச்சாலும் சரி, இல்லை என்ன உங்கள்கிட்ட இருக்கோ, இல்லை சின்ன தொட்டி இருந்தாலும் சரி வைக்கலாம். இது மாதிரி 2 வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, கொத்தமல்லி வர போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தொட்டியை அதுக்கு மேலே வைக்க போகிறேன். இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம டெய்லி கொஞ்சம் அதுக்கு வாட்டர் விடணும். ஏன்னா அப்போ தானே கொத்தமல்லி வரும் இல்லையா. ஸோ டெய்லி அந்த தண்ணி விடும்போது அதுலேயே தங்கி போய் சொதன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சோன்னா அடியில் தண்ணி போயிடும் அண்ட் மேலே இதுவாகாமல் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து
நான் வந்து 2 பூண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே அந்த தாள் வந்திருந்தது. ஸோ அந்த இதில் 2 பூண்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த க்ரீன் அனியன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் அந்த மாதிரி 2 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் அடியில் ரூட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஹைட்ரோபானிக் வேல வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் மண்ணில் போடுறேன்னா. ஸோ ஐம் ஹோப்பிங் தட் திஸ் வில் ஆல்சோ கெட் த்ரூ. ஸோ இந்த மாதிரி இந்த 4 நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு இது இருக்குது, அதை நான் போட்டப்புறம் நான் காமிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து இந்த 4 ஐட்டம்ஸையும் நான் எப்படியாவது பாட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வெதர் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ஐ வாண்டட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தேட். ஸோ இப்போ இதுக்கும் வந்து இந்த மாதிரி அடியில் தட்டு வச்சுருவேன். ஸோ தட் நம்ம விடுற தண்ணி வந்து அப்படியே போய் தட்டில் உட்காராமல் இந்த தட்லேயும் கொஞ்சம் ஏந்தலாக இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே சொதன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தொட்டியை எடுத்துன்னு வந்து நான் உள்ளே வச்சிட்டேன். ஏன்னா இன்னமும் வந்து நமக்கு வெளியில் வெதர் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால ஐ தாட் கொஞ்சம் நன்னா டெம்பரேச்சர் வார்ம் ஆகிற வரைக்கும் இதை வந்து உள்ளே வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மேத்தி வெந்தயம் போட்டு அதுக்கும் அந்த மாதிரி அடியில் தட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் எல்லா செடிக்குமே அந்த மாதிரி அடியில் போட்டு வச்சுருவேன். அண்டு நம்ம வெளியில் காமிச்சேன் இல்லையா, நான் வெங்காயத்தாளும் பூண்டு அது 2ஐயும் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது என்னோடய மிச்ச பிளான்ஸு. இது வந்து என் டாட்டர் காவியா வந்து பண்ணினா பாட்ரி மாதிரி பண்ணியிருக்கா அழகாக. ஸோ அதில் வந்து மணி பிளான்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சேன். இதெல்லாம் என்னோடய குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட்ஸ் that I've been like keeping all year long. இது வந்து பான்சாய் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து மணி பிளான்ட் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ ஹாவ் plenty ஆஃப் இன்டோர் பிளான்ட்ஸ் ஆல்சோ ஃபார் அ கலெக்ஷன். இதெல்லாம் என்னோடய இன்டோர் பிளான்ட்ஸ் தான். இந்த ஸ்னேக் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் கொய்யா மரம் வந்து நான் உள்ளே கொண்டு வந்து வச்சேன் வின்டருக்காக. ஸோ அது அப்புறம் அந்த மின்ட்டு தானாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிக் இருக்குது. நான் அந்த வாட்டி வாங்கினதில் அது புழைச்சின்னு இருக்குது. ஸோ அதனால் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. மாதிரி மருதாணி, அதுக்கப்புறம் வந்து பாமக்ரனேட், அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை. இது வந்து என் டாட்டர் வாங்கி கொடுத்த மான்ஸ்டரான ஒரு பிளான்ட்டு. சூப்பராக வரும் அது. அண்ட் இது என்னோடய ஃபேவரட் வெத்தலை கொடி. ஸோ இதை நான் வின்டரில் வந்து எப்படியாவது தாக்கு பிடிக்கணும்னு கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. டச்வுட் இது இன்னும் அப்படியே வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தென் இது இல்லாமல் நம்மளோட குட்டி குட்டி பிளான்ட்ஸ் அப்படி வச்சுருக்கேன் நான் இங்கே. ஸோ இதுதாங்க என்னோடய கலெக்ஷன். ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஆல் மை பிளான்ட் ஃபேமிலி. Until I see you in another interesting video. Bye for now. From Relax with Raji, Ungal Raji.